வணக்கம் மக்களே, ஒரு ஹாப்பி நியூஸ். நம்ம ஹோமர் ஃபஸ்ட்டு சிக் பொரிச்சிட்டாங்க நல்லபடியாக. ஸோ ரெண்டாவது சிக்கு லைட்டாக மூக்கு குத்திருக்கு. இப்போ பாருங்கள், அடம் மாறின டைமில் நான் அது வீடியோ எடுத்தேன். ஸோ அதில் அந்த ரெண்டாவது முட்டை மூக்கு குத்துனது தெரியும் பாருங்கள். பார்த்திங்களா, லைட்டாக குத்திருக்கா. ஸோ இதுவும் நல்லபடியாக குஞ்சு பொரிச்சிரும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். அது என்னென்னே தெரில. நம்ம லாஃபில் மட்டும் ஒரு குட் நியூஸ் நடந்தால் ஒரு சேட் நியூஸும் இருக்குது. இது வந்து நம்ம முதுகு செவலையோட ஃபஸ்ட் எக்கு தோல் எக்காக விட்டுருச்சு. ஸோ அந்த எக்கு வந்து உடஞ்சிருக்கு. நானே லேட்டாக தான் பார்த்தேன். நல்லா கிரிட்டு வைக்கிறோம், ஃபுட்டும் நல்லா தான் போடுறோம். ஆனாலும் அப்படி ஆயிருக்கேன்னு தெரில. அதே மாதிரி நம்ம சீரா சொன்ன தலைகருக்கில் இருந்துச்சு, அது வந்து தேறிடுச்சு. இன்னும் ஒரு 1 மந்தில் அது ப்ரீடிங் ரெடி ஆகும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அதே மாதிரி இந்த ஒயிட்டு வந்து சுக்காலேருந்து தலைகருக்கு மாறிடுச்சு. இந்த புறா என்ன ரகம்னே தெரில. நம்ம ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கோம், எச்செல்லாம் ஒழுங்காக தான் போடுது. ஆனால் ஃபுட்டு மட்டும் ஒன்று எடுக்கவே மாட்டேங்குது. நம்ம தான் ஊட்டி விடுறோம். இந்த மெயிலுக்கு வந்து தலை யாட்டி நோய் சொல்லியிருந்தோம், அதுவும் அந்தளவுக்கு தேரலை. அதுக்கு ரீசன் என்னென்னா, நம்மளால் மார்னிங் வந்து ஃபுட்டு கொடுக்க முடில. ஏன்னா ஈவினிங் மட்டும்தான் அதுக்கு ஃபுட்டும் மெடிசனும் போட்டுட்ருக்கோம். மார்னிங் வந்து டைம் இல்லாதனால கொடுக்க முடில. அதே மாதிரி அதுக்கு வந்து கம்பி கூண்டில் போட்டு வெயிலில் கொஞ்சம் காய்ச்சல் போடணும். இந்த மாதிரி சுக்கா வந்தது, சீக்கு வந்ததெல்லாம் வெயிலில் கொஞ்சம் காய்ச்சல் போட்டால் தான் புறா கொஞ்சம் ஹெல்த்தியாக ஆகும். ஸோ நமக்கு வெயிலுக்கு போடவும் டைம் இல்லை. நம்ம வெயிலில் போட்டோன்னா இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா காஞ்சிட்ருக்கும். ஸோ அந்த மாதிரி ரெக்கை விரித்து அந்த மேலே உள்ள பூச்சி கீச்செல்லாம் போகும். பூனை தொல்லை இருக்குங்கனால நம்மளால் இப்படி வெயிலில் போட்டுட்டு வேறு வேலை பார்க்க முடியாது தான். ஓகே மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.